தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நான் வந்த வேலை ஃபஸ்ட் ஒரு பாடகனாக நான் வந்திருக்கேங்கிறதுனால நான் ஒரு பாடகனாக பேசிடுறேன். இன்னையோட விழா நாயகன் சந்தோஷ் தயாநிதி, ப்ரொடிஜியஸ் டேலண்ட். ராமோட ஒரு பாட்டு பண்ணாலே ஒரு மியூசிஷியனுக்கு, ஒரு லிரிசிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு ஒரு 3-4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண அனுபவத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ராமோட 20 பாட்டு 20 பாட்டு பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் உனக்கு பரம்வீர் சக்கரவே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நீ உழைச்சிருக்க. தன்னை பற்றி யோசிக்காமல் இன்னொருத்தனுக்காக நீ வந்து லைஃபே பண்ணி வச்சிருக்க. ஐம் ஸோ ஹாப்பி யூ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தோஷ். அண்ட் கார்கி இஸ் ஹியர். எஸ், த inimitable கார்கி. ஸோ அவர் வந்து இஸ் அ வேர்ட் ஸ்மித். அண்ட் கம்ப்யூட்டர் கீபோர்டில் இருக்கட்டும், கையில் பேனா இருக்கட்டும், எழுத ஆரம்பித்தார்னா நிற்காது பேனா. ஸோ அது இந்த படத்துக்கு ரொம்ப ஐ திங்க் ஒத்துழைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹீ இஸ் த அல்டிமேட் ஃபில்லர் ஆஃப் பேஜ் ஃபில்லிங் வித் கிரேட் வேர்ட்ஸ். அண்ட் நான் பறந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயும் பார்த்தேன். எனக்கு ராமோட எல்லா படங்களும் பார்த்த ஃபஸ்ட் மெமரி இருக்குது. பிகாஸ் ராமோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு புக்காக படிச்சிருவோம். அதுக்கப்புறம் எடுக்கிறப்போ அவர் எந்த படத்தையுமே ஈஸியாக முடிக்க மாட்டார். வெற்றி வேறு வந்துட்டாப்பில். இந்த சென்டிமெண்ட் கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும். ஸோ வீவ் சீன் த ஃபில்ம் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். அண்ட் பறந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் ஒன்றா கேட்டேன், நிஜமாக நீ தான் எடுத்தியா இந்த படத்தைன்னு ராம கேட்டேன். பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான, லைட் ஹார்ட்டடான, ஜாலியான ஒரு படம் இந்த பறந்து. அது பேசிக்காக எவ்வளோ பெரிய ஒரு 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 ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வேக்சின் இருக்கும். ஸோ ராமுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஆழமாக யோசிச்சு, ரொம்ப ஹியூமனிட்டி பற்றிலாம் யோசிச்சு, அந்த ப்ராப்ளமுக்கு வேக்சின் வந்து சிவா. ஸோ எங்கேயுமே ராமோட அந்த சைடு வந்து இந்த படத்தில் எட்டி பார்க்காம ஐ திங்க் சிவா இந்த படத்தில் வந்ததுனால தான் அது நடக்க முடிஞ்சிருக்கு. ஸோ ராம நகைச்சுவை கலைஞனாகவும் சிவா ஒரு ட்ராமாட்டிக் ஆக்டராகவும் மாற்றின படம் இந்த பறந்து. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி யூ கைஸ் கேம் டுகெதர் ஃபார் திஸ் ஃபில்ம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ஸ். அண்ட் எங்களோட கம்பெனி ஆர்டிஸ்ட் அஞ்சலியும் இருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா அவங்க ராமோட எல்லா படத்துலையுமே அவங்க வந்து ஒரு ஒரு குட் லக் சாம்னு சொல்லலாம். ஷீல் பி தேர் ஆன் த பேப்பர். அந்த கேரக்டர் சரி இது அஞ்சலி தான் பண்ண போகிறாங்கன்னு படிக்கிறவே தெரிஞ்சிடும். பிகாஸ் ஃபஸ்ட் படத்துலேயே அந்த மாதிரி ஒரு தாக்கம் கொடுத்த ஒரு கேரக்டர். வி கேன் நெவர் ஃபர்கெட் கட்டுறது தமிழ். அண்ட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ ஆஸ் அன் ஆக்டர். யூ நோ தட். அவங்களும் தமிழில் நடித்தாலும் தெலுங்கில் நடித்தாலும் எல்லாத்தையும் ஓன் பண்ணிவிட்டு ஒரு யூனோ கம்மிங் அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் வி ஹேவ் இன் திஸ் கண்ட்ரி. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தட் இந்த படத்துலையும் ஹீஸ் மேனேஜ் டு கெட் யூ இன் திஸ் ஃபில்ம் ஆல்சோ. இட்ஸ் ட்ரூ. பட் இந்த படத்தோட பிக் சர்ப்ரைசஸ் 3 பேர் இருக்காங்க. அவங்கள ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நான் வரேன். பிகாஸ் அந்த 3 பேர் நம்மளோட இண்டஸ்ட்ரி, நம்மளோட ஆடியன்ஸுக்கு ஒரு புது அனுபவம். ஸ்டார்டிங் வித் திஸ் லவ்லி டேலண்ட் மித்துல். ஏடா இருக்கான், ஐம் கமிங் அந்த சின்ன பையன் நடிச்சிருப்பான். அவர் பிஸியாக இருக்கார். அடுத்த படம் அவங்க கால் ஷீட்டுக்கு பற்றி பேசிகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் மித்துல் இஸ் சச் அ லவ். இருக்கான். ஹாய் மித்துல். அங்கேருந்து ஹாய் சொல்கிறா போந்த. ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபில்ம் இஸ் ஒரு இன்ஹிபிஷனே இல்லாமல் ரொம்ப ஒரு ஈஸி. அவரோட ப்ரீதிங் இப்போ எப்படி ஒரு பார்த்தீங்களா என்ன கான்ஃபிடென்ஸில் இருக்கான் பாருங்கள். இந்த கான்ஃபிடென்ஸ் படம் ஃபுல்லாக அன்புங்கிற கேரக்டரில் அவர் காமிச்சிருக்காரு. ஐ லவ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் மித்துல். ஐ கான்ட் வெயிட் டு see more work of yours. பட் அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்தோடனே மித்துல் என்ன பேச போகிறேன் இந்த ஸ்டேஜ் ஃபங்க்ஷனில் எல்லோரும் நிறைய பேசுவாங்க. நான் வந்து கோடம்பாக்கம் ரூல்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவன் இல்லை நான் ரஃபாக பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ரஃபானா டாப்பிக்காவா? பேசிக்காக படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து படத்தில் வந்து ராம் சருக்கும் எனக்கும் இன்ட்ராக்ஷன். என்னடா மீடியா அட்வைசர் மாதிரி பேசுகிற அதுக்குள்ள. பட் ஹீஸ் ஸோ குவிக் அண்ட் வாட் ஹீஸ் டன் இன் த ஃபில்ம். He's kept Shiva on his toes literally throughout the film. And I think Shivaவோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஆர்கானிக்காக வரத்துக்கு ஒரு காரணம் ஐ திங்க் மித்துல் ஆல்சோ. ஏன்னா மித்துலும் சிவா 2 பேருமே என்ன நடிக்கிறாங்கன்னு யோசிக்காமல் நடித்த மாதிரி தான் எப்போவுமே இருந்தது. பட் கங்க்ராட்ஸ் மித்துல். அண்ட் கிரேஸ் இஸ் சச் அன் அமேசிங் ஆக்ட்ரஸுங்க. இந்த கிரேஸ் ஆண்டனி நான் ராமோட ஃபஸ்ட் டைம் பிஃபோர் டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜில் ஒரு படம் பார்க்குறப்போ யாருங்க இந்த அக்கா ஏங்க இப்படி பின்னுறாங்க எப்படிங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும் படத்தில். அட் த சேம் டைம் அவங்கள ஃபோன் பேசுகிற சீன்ஸாக இருக்கட்டும். ஐ திங்க் யூர் பிரில்லியன்ட் ஆக்டர். அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா. நீங்கள் நிறைய தமிழ் படங்கள் பண்ணணும். அண்ட் அவரோட ஹஸ்பண்டாக வந்து அஜு வர்கீஸ் பண்ணியிருக்காரு.
அவர் செம்ம ஆக்டருங்க. அவர் நீங்கள் இந்த படத்தில் பாருங்கள், அவர் ரொம்ப ஈஸியாக எந்த ரோல் வேணாலும் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல நடிகர். அண்ட் இந்த படத்தில் ஐ திங்க் ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you in a தமிழ் ஃபில்ம் ஏட்டா. இது பொலிக்கும் இல்லை? ஸோ வி ஹாவ் டு டூ மோர் அண்ட் மோர் ஃபில்ம்ஸ் வித் யூ இன் தமிழ். Thank you for doing this film with us. And now coming to the main performance in the film, Shiva is brilliant in this movie. எவ்ரி சீன் அவர் புரிஞ்சுக்கிற அவன் சொல்லிக்கலாம்ல, இல்லை ரொம்ப அந்த அகில உலகெல்லாம் சொல்லி எனக்கே ப்ரெஷர் போட்டாங்க. நானே வந்து திரு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன். ஒன்றை பார்த்து துருன்னே இருக்கலாம். சரி, கொஞ்சம் உண்மைகள் பேசுகிறேன். அவர் ரொம்ப வளர்ந்த கலைஞனா இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காரு. பட் எனக்கு சிவாவை 22 வருஷமாக தெரியும். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு டேலண்ட், ஒரு அன்அஸ்யூமிங் நேச்சர், எப்போ என்ன சொல்ல போகிறார், என்ன பண்ண போகிறாருன்னு யாராலுமே அவருக்கே தெரியாதுங்கிறதுனால யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஐ திங்க் ஹீஸ் brought a lot of honesty as a husband, as a father. அண்ட் முக்கியமாக ராம் கூப்பிட்டு அவ்வளோ தைரியமாடம் அவனுக்கு ராம் படத்தில் நான் வரேன்னு சொல்லிட்டு நடிக்க போயிட்டு, அது ஐ திங்க் ராம் அந்த அவசர முடிவுக்கு வந்து ஒரு 2 years அவருக்கு நல்ல பாடம் எடுத்திருக்காரு. ஸோ பறந்து போ வந்து ராம் எல்லாருக்காகவும் எடுத்த பாடம் கிடையாது, இது ஒரு ஹாப்பி படம். அண்ட் அந்த படத்தில் வந்து சிவா கேரக்டராக இருக்கட்டும், கிரேஸோட கேரக்டராக இருக்கட்டும், மித்துலோட கேரக்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப் பற்றி கற்றுக்குறாங்க. அவங்க த்ரூவாக நம்ம வாழ்க்கையை பற்றி, ஒரு குடும்பத்தை பற்றி, ஒரு ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம கற்றுக்குறோம். அண்ட் ஐ திங்க் சிவா ராமுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு, ராம் சிவாக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் திஸ் ஃபில்ம், யூ ஹாவ் மை பெஸ்ட் விஷஸ். ஏகார்கானா டிஓபி ஏகாம்பரம் இஸ் டன் அ லவ்லி ஜாப். I'm so happy you worked on this film with Ram. And PC sir is here. PC sir, so good to see you. We're all massive fans and students of this man. So எங்க எல்லாருக்கும் நீங்கள் இங்கே வந்ததே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். Thank you so much for coming, PC sir. இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு இவ்வளோ நல்லா நடந்திருக்குன்னா அது ராம்காக, ராம்னால. அண்ட் ராம்னாலன்னு சொன்னாலே 2 பேர் உங்களுக்கு கூட வந்துடும். அதில் முக்கியமான ஒரு பேர் செல்வம், மாரி செல்வராஜ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் செல்வம் ஃபார் பீயிங் த சோல்ஜர் தட் யூ ஆர். எங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ ராம்காக பண்ணணும்னு ஆசை. ஆனால் எவ்ரி டைம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. பட் ப்ளீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. நாங்கள் இன்னும் முயற்சி செய்வோம், ஆசைப்படுவோம். பட் ஐம் ஸோ கிளாட் யூர் தேர். ஐ வாண்ட் டு விஷ் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஃபில்ம், JKS Brothers, 7 on the group, and Romeo Pictures for bringing this film on July 4th to theatres. And I want to congratulate Krishan Kutty and Sabri and Pradeep Milroy for backing this film from Hotstar. It's really important that films get seen everywhere on screens of all sizes. And Ram is a creator. His films need to be seen, heard, read and experienced. And I'm really glad that he's making films outside of his comfort zone. போன ஃபங்க்ஷன்லேயும் சொன்னது தான், ராம் இந்த பூவெல்லாம் வாடுறதுக்குள்ளே அடுத்த படம் எடுங்க ப்ளீஸ். நீங்கள் பார்த்தியா, ஃபேக்கான பூன்ட்டான் அவன். சூரிய காந்தி இஸ் ஃபார் லெஜெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் சிவா. பட் ப்ளீஸ் ராம், ப்ளீஸ் இன்க்ரீஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் யுவர் பிரில்லியன்ஸ். ப்ளீஸ் இன்க்ரீஸ் த டைமிங் ஆஃப் யுவர் எக்ஸலன்ஸ். அண்ட் ப்ளீஸ் கம் டு மீ வித் மோர் டபுள் பாசிட்டிவ்ஸ். இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு 6 மாதத்துக்கு ஒரு படத்தோடு வாங்க. வெற்றி உங்களுக்கும் இதே தான் இருந்தோம். And thank you all of you for coming and supporting this beautiful film. July 4th எங்கள் 2 படத்தையும் பாருங்கள். ராமோட 3 BHK, சித்தார்த்தோட பறந்து போ. We're waiting for you in theatres. I hope you'll show us lots of love. Thank you so much. Thank you so much, Sid. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், டாடி ரொம்ப பாவம் அப்படின்னு பாட்டு பாடிட்டு போனீங்க. நீங்கள் இப்போ பாடலைன்னா நாங்கள் ரொம்ப பாவம். ரெண்டு வரிகள் எங்களுக்காக பாட முடியுமா ப்ளீஸ்? மலைக்கு கீழே டாடி, மலைக்கு மேலே சன், slope and angle 45, அப்பா chicken 65, முட்டி வலியோட மூச்சு வாங்கிக்கிட்டு early morning இல்ல mountain ஏறிக்கிட்டு, யாரு செஞ்ச வேலை, யாரு செஞ்ச வேலை, யாரு செஞ்ச வேலை, இது அன்பு செஞ்ச வேலை. கோபம் குறையுமா, ஏற முடியுமா, ஏறி 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 தொப்ப கரையுமா. டாடி ரொம்ப பாவம், டாடி ரொம்ப பாவம், டாடி ரொம்ப பாவம், டாடி ரொம்ப பாவம், டாடியோட டாடி
இன்னும் ரொம்ப பாவம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ.